வணக்கம். அடர்ந்த அமேசான் காட்டுக்கு நடுவுல நீங்க தனியா மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இதுதான். இத வெறும் ஒரு தகவலா பார்க்காம அந்த இடத்துல நீங்க இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. செம த்ரில்லிங்கா இருக்க போகுது. உங்களால அமேசான்ல உயிர் வாழ முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். திடீர்னு அமேசான் மழைக்காட்டுக்கு நடுவுல நீங்க தனியா நிக்கிறீங்க. சுத்தி என்ன இருக்கு, எந்த பக்கம் போறதுன்னு எதுவுமே தெரியல. ஒரு சர்வைவல் டைரியோட மையத்துக்கே நம்மளை இது கொண்டு போகுது. ஒவ்வொரு செகண்டும் அங்க எப்படி நகரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த டைம் லைனை கவனிங்க. முதல் நாள் சுத்தி இருக்கிற அந்த பசுமையை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு விதமான உற்சாகம் வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? 2வது நாள் மூச்சு திணற வைக்கிற உஷ்ணமும் தாங்க முடியாத தாகமும் ஏற்படும். 3வது நாள் பசியும் எங்கேயும் மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளும் உங்களை மிரட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆரம்ப கால ஆச்சரியம் எவ்வளவு சீக்கிரமா ஒரு மரண போராட்டமா மாறுதுன்னு பாருங்க. நம்பவே முடியலல்ல. அமேசான் காடு இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான தொடக்கம்தான். ஏன்னா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்த காடை நிச்சயமா நமக்கு நண்பன் கிடையாது. இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஜாலியான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லைங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த சூழல் மனிதர்களோட இருப்புக்கு முற்றிலும் எதிரானதுங்கிற நிதர்சனமான உண்மையை இது உடைச்சிடுது. அந்த சூழல் உங்களை வரவேற்க காத்திருக்கல அப்படிங்கிறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உணர்ந்துப்பீங்க. அடுத்ததா உங்களை வாட்ட போறது தாகம், கடுமையான வெப்பம், அப்புறம் பயம். இதுல ஒரு கொடுமையான முரண்பாடு என்ன தெரியுமா? சுத்தி எங்கும் தண்ணி இருக்கும், ஆனா அதுல ஒரு சொட்டு கூட உங்களால குடிக்க முடியாது. அமேசான்ல வெப்பமும் ஈரப்பதமும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா மூச்சு விடுறதே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். உடம்பெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து போய் நிப்பீங்க. கண் முன்னாடி தண்ணி குட்டி கிடந்தாலும் அதை எடுத்து குடிக்க முடியாது. இந்த நிலைமை உங்களை எவ்வளவு தூரம் மனதளவில் பாதிக்கணும்னு நினைச்சு பாருங்களேன். 3வது நாள் நிலைமை இன்னும் மோசமாயிரும். சுத்தி விசித்திரமான சத்தங்கள், விதவிதமான பூச்சிகள், தவளைகள், இதெல்லாத்துக்கும் மேல இருட்டுல மறைஞ்சிருக்கிற ஏதோ ஒரு வேட்டையாடும் மிருகம் உங்களை ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமும் பழக்கம் இல்லாத காடு, உங்களுக்கு தெரியாத உயிரினங்கள் உங்களை சுத்தி இருக்கிறது, இது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய உளவியல் அழுத்தத்தை உருவாக்கும். உங்க பயம் பன்மடங்கா அதிகரிக்கும். அடுத்த பெரிய சவால் பசி. காட்டுல நிறைய பழங்கள் கிடைக்கலான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை நாம கவனிக்கணும். கண்ணுல படுற எல்லா பழமும் பாதுகாப்பானது இல்ல. கொத்து கொத்தா பழங்கள் இருக்கலாம், ஆனா அதுல கொடிய விஷமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கடுமையான பசியா இருக்கலாம், ஆனா பசிக்குதேன்னு தப்பான ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டா அது உயிரே பறிக்கிற அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. பசிக்கும் உயிருக்கும் நடுவுல நடக்கிற கடுமையான போராட்டம் இது. இதை எல்லாத்தையும் விட உயிர் வாழ்றதுல மிகப்பெரிய சவால்னு ஒன்று இருக்கு. அதுதான் திசை தெரியாம மாட்டிக்கிறது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உங்க ஜிபிஎஸ் முற்றிலுமா குழம்பிடும். நீங்க நம்பி இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே அங்க செயலிழந்துடும். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரியான மரங்கள், ஒரே மாதிரியான சூழல், எல்லா இடமுமே பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அங்கேயே முடங்கி போற அந்த தன்மை இருக்கே, அது மனித மனத்தை முற்றிலுமா உலுக்கிடுற ஒரு பயங்கரமான உணர்வுங்க. சரி, அப்போ இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த சூழல்ல உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய திறன்கள் என்னென்னு பார்ப்போம். காடு உங்களை இந்த அளவுக்கு கடுமையா சோதிக்கும் போது அங்கிருந்து தப்பிக்க 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பதற்றப்படாம ரொம்ப அமைதியா இருங்க. 2, குடிக்கிறதுக்கு பாதுகாப்பான நீரை உடனே தேடுங்க. 3, ராத்திரி தங்குறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை உருவாக்குங்க. இந்த தகவல்கள் சொல்றபடி இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா நீங்க உசுரோட திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்களை காப்பாத்துற தாரக மந்திரமே இதுதான். இப்போ இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வரியை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. அமேசான் ஒரு சாகச பயணம் அல்ல, அது ஒரு சர்வைவல் கேம். அதான் ஒரு உயிர் வாழும் விளையாட்டு. இதை கேட்கும் போதே உடம்பு சிலிர்க்குது இல்ல? மழைக்காடுகளோட உண்மையான தன்மையை பத்தி மறக்க முடியாத ஒரு தெளிவை இதை நமக்கு கொடுக்குது. அடுத்த முறை டிவிலையோ இல்ல நேர்லையோ இது மாதிரி காடுகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த சர்வைவல் கேம்ல ஜெயிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமைகள் இருக்கா?